இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க என்றால் ஜூலை 2ஆம் வாரத்தில் கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரான பிறகு அவர் முதன்முறையாக கரூர் செல்கிறார். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கரூர் சம்பவம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கரூரில் வந்து 41 பேர் இறந்தாங்க. குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போனதில் அந்த ஒரு இடத்துல அத்தனை பேர் இறந்து போனாங்க. பட் இப்போ என்னடா அப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே விஜய் அவர்கள் அங்கே என்ன பாதிக்கப்பட்டாங்களே அவங்கள போய் நேரில் போய் சந்திக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னும் இவ்வளோ நாள் ஆச்சு. அது இறந்தது போன வருஷம் அந்த டயத்தில் இதானுச்சு. அது முடிஞ்சு எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்சு 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இப்போ ஏன் போகிறாருன்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதில் தான் விஷயமே இருக்குது. ஸோ அது என்னன்றதை பார்க்க போகிறோம். அடுத்து சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வர்றார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். தமிழக அரசியலில் கால் பதிக்கிறாரா சூர்யா? நம்ம எதுக்காக தண்ணியை பற்றி சீமானனை பேசிக்கிட்டு இருக்காரு, மலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்டுருங்க. என்னங்க அவர் போய் மரத்தை கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு, என்னங்க அவர் மலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, ஏன்னா கடலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது எதுக்காக அவர் பேசினாரு உங்களுக்கு தெரியும். ஸோ அது என்னன்றதையுமே பார்ப்போம். தாண்டா சீமானனாக்கு ஓட்டு போடுங்கடான்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம கர்நாடகால சண்டை போட்டு திறந்து விடுற தண்ணி இப்படிதாங்க இருக்கும். இதெல்லாம் அடுத்து அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கில்லி சரத்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே அந்த விஷயத்தை பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கில்லி சரத்து இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் மறுபடியும் ஒரு வீடியோவில் மாட்டியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த ஒரு மாத்திரையை பொடி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம மேட்டரில் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காரு, பயங்கரமாக கேள்விக்குள்ளாகிட்டு இருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் ஓஞ்சு முடியலை, இன்னொரு விஷயத்துலையும் மாட்டிக்கிட்டாரு. ஸோ குமார் அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சூர்யா அவர்கள் அரசியலுக்கு வரார் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசெண்டாக ஒரு இது நான் பார்த்தேன். அதில் சூர்யா அவர்கள் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பட் நமக்குமே அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஏன்னா சொல்கிறது ஆதாரம் இல்லாமல் அறிவிப்பு எதுவும் பண்ணாமல் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பேசாமல் இருந்தேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல எல்லாருமே ஆமாம் சூர்யா வரப்போறாருன்னு. பட் தமிழக அரசியலில் கால் பதிக்கிறாரா சூர்யா? மன்றம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பட் அந்த இதில் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம். சூர்யா வந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், நல்ல ஒரு மனுஷன், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து எத்தனையோ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறைய பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காரு. அது வந்து அவருடைய தனிப்பட்ட இதில் மூலயமா தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இனிமேலும் பண்ணுவார். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அவங்க குடும்பத்திலே எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ அவர் இங்கே வந்தார், அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லதாம பண்ணுவாருன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்குது. இந்த இதில் சூர்யாவோட ரசிகர் மன்ற தலைமை இருப்பாங்களா, அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூர்யா இந்த இதில் வரலை, அரசியலில் வரலை. அதாவது இது யாரோ ஒருத்தவங்க தெரியாதனமாக சொன்ன ஒரு விஷயமா இருக்கும். பட் சூர்யா அவர்கள் இந்த அரசியலுக்கு வரலை அப்படின்ற மாதிரி ஆதாரப்பூர்வமாக அவங்க சொல்லிட்டாங்க. நடிகர் சூர்யாவிற்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்ற ஒரு விளக்கமானது நடிகர் சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விஷயத்துக்கு தாவேக்கா ரசிக கொஞ்சம் இருக்காங்கல்ல, பயங்கரமான ஹேட்டு சூர்யாவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. என்ன உனக்கு என்ன வேற வேலையே இல்லையா, அகரம்ல சம்பாரிச்சது பத்தாதா, இப்போ இங்க வந்து நீ சம்பாதிக்கிறியான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல அப்படி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் ஒரு நடிகர் அப்படின்னா விஜயுமே ஒரு நடிகர் தானே.
விஜயுமே ஒரு நடிகர் தானே. அப்போது விஜய் அப்படி நடிகர் அப்படின்னா சூர்யா ஒரு நடிகர், அப்புறம் எதுக்குப்பா பயப்படுறீங்கன்னு கேட்டால் ஏன்னா சூர்யா வந்து நிறைய இடத்துல நல்லது பண்ணியிருக்காரு. இங்கே அப்படி எதுவும் ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஆனால் வெறும் ஒரு சினிமா முகத்தால் மட்டும் அவர் வந்து முகத்தை காமிச்சு ஆமாப்பா நான் வந்து சிஎம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சிஎம்மும் ஆகிட்டாரு. ஆனால் உண்மையாக ஒருத்தர் வந்து உழைச்சா இருக்காரு, வேறு படிக்க வச்சிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்ல திட்டங்கள்லாம் கொடுத்து அவங்க குழந்தைகளுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இவனுங்களுக்கு வயிறு எரியுது. இது மூலயமா இவர் எப்படி அரசியலுக்கு வந்து மேலே சப்போஸ் வந்துட்டாங்க அப்படின்னா விஜயோட மேலே போயிட்டாருன்னா அப்படி ஒரு காண்டு தான் இப்போ பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ ரீசெண்டாக அவர் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சூப்பர் சார் நீங்கள் பண்ணது கரெக்டு, விஜய் அவர் மட்டுமே இருந்தால் போதும், நீங்கள் எதுக்கு சார் வந்துக்கிட்டு நீங்கள் எதுக்கு இந்த பாலிட்டிக்ஸ்குள்ளெலாம் வராதிங்க சார், இதெல்லாம் ஒரு தப்பான பாலிட்டிக்ஸ் சொல்லி இவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஏண்டா உங்கள் அண்ணே வரும்போது மட்டும் வா தலைவா வந்து உனக்காக அந்த நாற்காலி காத்துக்கிட்டு இருக்கு வந்து உட்காரு எங்களை சுத்தப்படுத்துறதுக்கு வா அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவர் வரும்போது மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே மாதிரி தான் இருக்குது. அடுத்தது கில்லி சரத். இவர் ஒரு இதில் ஓஞ்சது பத்தாதுன்னு மறுபடியும் ஒவ்வொரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பவுடர் மேட்டில் மாட்டினார். இப்போ என்னடானா தண்ணி மேட்டரில் மாட்டியிருக்காரு. அது என்னடானா எனக்கு தெரிஞ்சு அது கோவா பீச்சோ ஏதோ ஒரு பீச்சில் சரக்கு அடிச்சுக்கிட்டே டின் பீரோ ஏதோ ஒரு பீரு அதை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு ரீல்ஸை போட்டுக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காப்புல. இப்போ அந்த விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி ராமு காலம் மாறி போச்சுடா, அப்படியே டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. அதான் ஒரு விஷயம் ஓஞ்சு முடியலை, அதுக்கே பயங்கரமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுக காரங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போராட்டம் பண்ணி அவங்கள கைதும் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மேயராக இருக்கட்டும், அப்புறம் சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே கைது பண்ணி வேலை ஏற்றிட்டு இருக்காங்க. அதோடு மட்டுமல்ல, உறுப்பினர்களாக இருந்தாலும் தினந்தோறும் ரீல்ஸ்களின் வழியே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பட் எனக்கு ஒரு விஷயம் இதில் ஒரு கொஞ்சம் இடிக்குது. அது டெல்லி சரது பண்ணது அது வேறு விஷயம். ஆனால் இவங்க பண்ணும்போது இவங்க ஒரு போராட்டம்னு ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. சார் அவர் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி போதைக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, ஓகே சூப்பர் சந்தோஷம். அவர் பண்ணுறாரு, அதாவது அவர் வேலை அது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணீங்க. ஆனால் உங்கள் இதிலே நிறைய பேர் அதில் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மெத்தப்பட்ட மீன் அந்த அவர் பேரெல்லாம் மறந்தேன், ஜாபர் சாதிக்கா அவளை எல்லாருமே உங்கள் ஆளுங்க தானே, உங்கள் கூட தானே இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எந்த ஒரு போராட்டம் கூட பண்ணதே இல்லையே சார். இது என்ன சம்மந்தமே இல்லாமல் இப்போ அவங்க பண்ணதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய போறான்டா. ஆனால் முதல்ல இவங்க உண்மையிலே சொல்கிறாங்க, அவங்க பண்ண தப்புனாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்றது தான் முதல்ல கேள்வி. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. தகுதி இருக்குதுன்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா அது எதுவுமே அதாவது களத்தில் இல்லாமல் இந்த எந்த ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கும் வெறுக்கக்கூடிய திமுகவையும் வெறுக்கக்கூடிய இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களையும் திட்டக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் மட்டும்தான். அவங்களுக்கு தான் இந்த ஒரு இது இருக்குது. ஏன்னா எல்லா போராட்டத்திலும் அவங்க கலந்துருக்காங்க, எல்லா விஷயத்துக்கும் அவங்க இது குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தகுதி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு தெரில. அப்போது கில்லி சரத்து பண்ணது சரியான்னு கேட்டிங்கன்னா நான் சரிலாம் சொல்ல வரவே இல்லை. ஆடு தன்னால் வந்து என்னை வந்து வெட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த கதையாக தான் இருக்குது கில்லி சரத்து. ஏன்னா அமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவர் போட்ட வீடியோ இவருக்கு ரிவிட் அடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி பவுடர் மேட்டில் மாட்டி பயங்கரமாக புளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து மருத்துவ பரிசோதனை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது முடிகிறதுக்குள்ளே மறுபடியும் தண்ணி அடித்த மாதிரி ஒரு ரீல்ஸை போட்டு அது வச்சு அதை போட்டு இப்போ பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தண்ணி அடித்து ஊரை சுற்றிக்கிட்டு அதாவது இத்தனை பேர் மைதானத்தில் இருக்கும்போதே பவுடரை நான் யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு தக் லைஃப்லாம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அமைச்சரா எங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு கில்லி சரத்து மேலே வந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்ற மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அடுத்து சீமானண்ணே பேசுனது இப்போ நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமானண்ணே மலையை பற்றி மரங்களை பற்றி இந்த மாதிரி இயற்கை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவங்களுக்கு காதில் கூட கேட்கவே இல்லை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓசூரிலேருந்து அவங்க தண்ணியை திறந்து விடுறேன்னு சொல்கிறாங்களே, அவங்க தண்ணியை திறந்து விடலை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கெமிக்கல் வேஸ்ட்டு.
தாண்டா சீமானனாக்கு ஓட்டு போடுங்கடா போடுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம கர்நாடகால சண்டை போட்டு திறந்து விடுற தண்ணி இப்படிதாங்க இருக்கும். இதெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிற நுர இல்லைங்க. 1326 இண்டஸ்ட்ரியோட நச்சு கழிவு. கர்நாடகால இருந்து ஒசூர் வர தண்ணில பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் 100 இருந்து 150 கோடி கர்நாடகா சாக்கடை தண்ணியும் பெங்களூரோட இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டரும் வருது. இது ஒசூருக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது சுத்தி இருக்க கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் இது ஒரு ப்ராப்ளம் தான். ஏன்னா அப்ராக்சிமேட்டா 320 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தென்பண்ணை ஆறு ஃப்ளோ ஆகுது. அதெல்லாம் கெமிக்கல் வேஸ்ட். நார்மலா ஒரு கெமிக்கலை ஒரு செடிக்கு அந்த இடத்துல ஊத்துனீங்கன்னு வச்சுங்களேன், அப்பவே செத்து போயிடும். அப்பவே அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, அந்த யூஸ் அடுத்து உபயோகத்துக்கே இல்லாத லெவலுக்கு அந்த கெமிக்கல் ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஃபேக்ட்ரியிலேருந்து வெளிவரக்கூடிய கெமிக்கலை வேணுக்குன்னே, அதாவது அங்கேருந்து அந்த அவங்க நாட்டிலேருந்து அதை எடுத்து அதை ஆற்றுல கலந்து விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கெமிக்கல், அந்த கெமிக்கல் முழுக்க ஓசூருக்கு உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நுர, அவ்வளோ கெமிக்கல். அதில் மனுஷன் என்ன சொல்கிறது, தண்ணி கூட குடிக்க முடியாது, கால்நடை தண்ணி குடிக்க முடியாது, மனுஷங்க தண்ணி குடிக்க முடியாது. ஏன் அங்கே இருக்கக்கூடிய புல்லு செடிகளுக்கோ இல்லை வயலுக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம், விவசாயத்துக்கோ எந்த விஷயத்துக்கோ அந்த தண்ணியை உபயோகமே படுத்த முடியாத அளவுக்கு கெடுத்து இந்த தண்ணியை நமக்கு அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. சார் இவன் என்ன பண்ண சார்? இப்போ சொல்லுங்கடா மரத்தை பிடிச்சிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருந்தீங்களே, வாங்கடா இப்போ வெளியே வாங்கடா. கடலை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க, கேலி பண்ணீங்களே, இப்போ வெளியே வாங்க, வந்து பேசுங்க. இதுக்காக வந்து பேசுங்க. பேச மாட்டாங்க, இதுக்காகலாம் வாயை கூட திறக்க மாட்டாங்க. ஆனால் வக்கடையாக பேசுவானுங்க, எல்லாத்தையும் கேலி பண்ணுறதுக்கு மட்டும் வந்துடுவானுங்க. இயற்கை பாதுகாக்காம, இயற்கையை எப்போ நீ கைவிட்டியோ அத்தோடு உங்களுக்கு நடந்துச்சுடா, அப்போவே கிழிஞ்சு போச்சு. ஏன்னா இயற்கையை எந்த விதத்தில் நம்ம இது கஷ்டப்படுத்துகிறோமோ அது நமக்கு அப்படியே திருப்பி அடிக்கணும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் எல்னினோன்னு சொல்லி ஒன்று போட்டு வாட்டி எடுக்குது, வெயிலெல்லாம் வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இயற்கை இந்த மாதிரி நம்ம நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இதை ஒருத்தர் தெருக்கு கத்திக்கிட்டு இருந்தார், இந்த மாதிரி இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்கணும், மலையை வெட்டக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் காது குளிர கேட்டுட்டு கடைசியாக கொண்டு போய் ஓட்டு விட்டீங்க. படுங்க, வேற என்ன பண்ண முடியும்? இதை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு தலைவன் வேணும். அந்த தலைவனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க, அதிமுகலேருந்து விஜயபாஸ்கர்னு சொல்லக்கூடிய எல்லா விஜயபாஸ்கரும் கலண்டு வந்து தாவேக்கால சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கரூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக எம்எல்ஏ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கால போய் சேர்ந்துருக்காருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டது எதுக்கு? அதில் யோசிச்சு பாருங்க. குறிப்பாக கரூரில், ஏன்னா கரூர் மக்களுக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஒரு பக்கம் 41 பேர் இறந்த தாவேக்கா சைடு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா தான் ஒருத்தவங்க மேலே பழிய சுமத்திக்கிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா திமுக. இப்போ இவங்க 2 பேருமே அந்த இடத்துல தப்பு பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லி தான் நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. இப்போ அதிமுகக்காரர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, எந்த அந்த விஷயம் நடந்துச்சோ, யார் முக்கியமான காரணமோ அவர்கிட்டயே இந்த எம்எல்ஏ போய் சேர்ந்துருக்காரு. அதாவது அதிமுகலேருந்து விலகி குறிப்பாக அவர் இருக்கிற எம்எல்ஏ பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணி தாவேக்கால போய் சேர்ற அப்படின்னு போய் சேர்ந்துருக்காரு. இதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லாமல் பின்ன நாய் பேரம், ஒட்டக பேரமாங்க? எனக்கு அதை சொல்லுங்க. இது குதிரை பேரம் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மக்களை இது பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஓட்டை நீங்கள் வாங்கி அவங்கள ஏமாற்றிட்டு இப்போ நீங்கள் தாவேக்கில் போய் சேர்ந்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு? எனக்கு ஒரு விஷயம், இது நீங்கள் மக்களாகி நீங்கள் தான் இதை கிளியர் பண்ணணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்களை நம்பி அவங்கள உட்கார வச்சிங்க அப்படின்னா அவன் உங்களை ஏமாத்துறான் முதல்ல அப்படின்னா அவனை முழுக்க வெறுக்க பாருங்க, அவனை பயங்கரமான வெறுங்க. ஏன்னா அதை தான் நான் சொல்கிறேன். உங்களை நம்பி ஒருத்தர் நின்னார்ல, அவங்க அதாவது நம்பி நின்னாருன்றதை விட நீங்கள் நம்பி ஓட்டு போட்டீங்க, அந்த ஆளுக்கு வந்து ஓட்டு போட்டீங்க. எல்லாரும் கலண்டு போய் தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா தாவேக்கா வேணான்னு தான் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ மறுபடியும் நீ போய் தாவேக்கால சேர்ந்து அப்படின்னா வேற என்ன அந்த இடத்துல என்னாச்சு? அப்போ கரூர்லையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இடைத்தேர்தல் கண்டிப்பாக வரப்போகுது. இப்போது அதுக்கு தான் அது அடுத்த கேள்விக்கு வர. இது எல்லாருமே கலண்டு தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அரசியல் அப்படின்னு புரியவே இல்லை. அடுத்தது கரூரில் 41 பேர் இறந்தப்ப அவங்க கிட்ட டைரெக்டாக போய், ஏன்னா அப்போ கூட இவர் வந்து ஒரு நடிகர் தான், இப்போ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதலமைச்சர். அப்போ சொல்கிறேனே, அந்த டைம் பீரியடில் 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட டைரெக்டாக போக முடியாத அவர் அதாவது பாதிக்கப்பட்டவங்கள நீங்கள் வந்து பணியூருக்கு வாங்கன்னு சொல்லி அங்கே அவர் வந்து ஆறுதல் சொன்னார்.
இந்த மாதிரி ஆறுதல் வேற எவருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உலகத்தில். அப்படி ஆறுதல் அதாவது பனையூருக்கு வர வச்சு ஆறுதல் சொன்ன இவர் இப்போ இவ்வளோ நாள் கழிச்சு அந்த மக்களை போய் பார்க்க போனாங்களாம். கரூர் அதிமுக ஹெவி வெயிட் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் ராஜினாமா செஞ்சிருக்கிறார். அவர் செல்லக்கூடிய இடம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு யூகிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அஃப்கோர்ஸ் அது ஒரு தனிச்செய்தி என்றால் ஜூலை 2ஆம் வாரத்தில் கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். எப்படி 41 பேரை பாதிக்கப்பட்டாங்களா, 41 பேர் இறந்து அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சுல, அவங்கள நேரில் சந்திக்கிறதுக்கு விஜய் அவர்கள் இப்போ போக போகிறாங்களா? எவ்வளோ பெரிய கேவலம் இதெல்லாம். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு அரசியல் லாபத்துக்காக நீ பண்ணுற அப்படின்னா இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ முதல்வர் ஆகிட்டீங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டில் தானே இருந்திருப்பீங்க. தேர்தலுக்கு போகிறீங்க, 41 பேர் இறந்ததுக்கப்புறம் உங்களோட ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு போய் டான்ஸை போடுறீங்க. இங்கே புரியவே இல்லையே. அப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்காதது, இப்போ வெறும் அரசியல் லாபம். ஏன்னா கரூர்லேருந்து அவர் பதவி விலகிட்டார். இப்போ அந்த மக்களை போய் பார்த்தோம் அப்படின்னா சிம்பத்தி கார்டு முழுக்க சிம்பத்தியில் அவங்கள்ட்ட ஓட்டை வாங்குறதுக்கான வேலையை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறாரு. ஜூலையில் போய் சந்திக்க போகிறாரோ. நான் உண்மையிலே சொல்கிறேன், இவர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் புறக்கணிக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியும். ஏன்னா அப்போலாம் வந்து சந்திக்காத ஆள் இப்போ வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன? முழுக்க அரசியல் லாபம் தான். ஓட்டுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளோ நாள் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? வேற ஒரு வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு. வேற வாயி, இது நார வாயி. அப்புறம் ஒரு விஷயம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ஊழல் செய்த யாரையும் ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம், தொட்டங்களையும் விட மாட்டோம்னு சொல்லி பயங்கரமான பஞ்சு டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இவ்வளோ பேர் இதில் சேர்ந்த முக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஊழல் கரப்பழிச்சவங்க, ஊழல்வாதிங்க. அப்படிப்பட்ட ஊழல்வாதிங்களை நீங்கள் உங்கள் கட்சியில் இப்போ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ இப்போ அவங்க எல்லாருமே தூய சக்தி ஆயிட்டாங்களா? இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க எல்லாம் ஊழல் சக்தி கிடையாது. ஊழல் பண்ண இவங்க யாருமே கிடையாது. 100 கோடி ரூபாய்க்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்க அது எல்லாமே சரியாக போயிடுச்சு. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. இப்போ அவங்க என்ன ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்க எல்லாருமே வந்து உங்கள் இதில் கட்சியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க நீ என்ன வேணால் பண்ணியிருந்தா சரி, நீ ஊழல் பண்ணியிருந்தா சரி, உங்கள் மேலே என்ன ஒரு கேஸ் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீ என் கட்சியில் வந்து சேர்ந்துட்டேன்னா அப்படின்னா ஃபுல்லாக நீ தூய்மையானவனா ஆயிடுவேன். உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுன்ற ஒரு இதே மாதிரி தான். அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இப்போல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நீ என் கூட வந்து சேர்ந்துட்டா அப்படின்னா நீ வந்து ஊழல்வாதியும் கிடையாது, நீ தீய சக்தியும் கிடையாது, ஊழல் சக்தியும் கிடையாது. அவ்வளோதான். இதுதான் அவருடைய அஜெண்டா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கு. விஜய் அவர்கள் அதாவது திரையிலேருந்து இப்போ முதலமைச்சர் ஆனது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு இதில் வந்து புக்கு போட்டிருந்தாங்க. அதாவது முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அந்த புக்கில் இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள்னு எங்கேயாச்சும் போட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள், போட்டிருப்பீங்களா? இல்லை. சரி, நீங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் 3 வயசு குழந்தைய கற்பழித்து தூக்கி போட்டாங்க. அந்த கற்பழித்து அந்த குழந்தைய வந்து கொண்டுட்டானுங்க. அதை பற்றி நீங்கள் அதில் புக்கில் இருக்குமா? கிடையாது. அந்த ஒரு சிறுமி 10 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்ணி முகத்தை செதைச்சு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க. அதை பற்றி போடுவீங்களா? போட்டிருக்க மாட்டாங்க. ஆமாம், அது போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துச்சு நீங்கள் வந்த இந்த 45 நாளுக்குள்ளே. ஆனால் இவர் இங்கே என்ன தெரியுமா போட்டிருக்காங்க? இவர் எந்த சினிமாவில் ஸ்டார்ட் பண்ணார், ஜனநாயகன் வரைக்கும் என்னென்னலாம் இருந்துச்சு, மக்கள் அதாவது விஜய் ரசிகர் மன்றத்துலேருந்து மக்கள் நற்பணி மன்றத்துலேருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், ஈழத்துக்காக 500 ரூபா டொனேஷன் பண்ணோம், அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டு வச்சு முதலமைச்சர் ஆனோன்னா நாங்கள் இதெல்லாம் பண்ணோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் நடந்துச்சுல, சட்ட ஒழுங்குல, அதை பற்றியும் போட்டிருக்கணுமே சிஎம் சார். ஏன் அவ்வளோ வேகமாக உங்களுக்கு இதில் இந்த புக்கு போடுறதுலக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ வேகம்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. இன்னும் உங்களுடைய ஆட்சி 5 வருஷத்துக்கிட்ட இருக்குது. எப்படி இன்னும் 5 வருஷம் அப்படியே இருக்குது. அந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணீங்க அப்படின்னா அதை புக்காக போட்டிங்கன்னா சரின்னு சொல்லலாம். வந்த 45 நாளே புக்கை போட்டுவிட்டு நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு அதில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த புத்தகத்துல நடிகர் முதல் முதல்வர் வரைன்னு இருந்தது. 1 மாசத்தான ஆகுது, அதுக்குள்ள முதல்வரை பத்தி என்னடா கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன். இங்க பாருங்க,
அதுலேயும் குறிப்பாக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கிடையாது, அவர் முழுசாக எந்தெந்த படத்தில் நடித்து என்னென்னலாம் பண்ணிட்டு வந்தாரோ அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோதாங்க. சினிமா மூலயமா வந்தவர்னால இது மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லி அவர் புக்கு போட்டே காட்டிட்டாரு. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஸோ அவ்வளோதாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.